இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேரங்காடி கார் நிறுத்தும் இடத்தில் கையில் கத்தியோடு மாணவியை துரத்திய 50 வயது ஆடவர் கைது. மலாக்காவில் ஒரு மர்ம நபர் கத்தியை வைத்துக் கொண்டு துரத்தியதால் 21 வயது பல்கலைக்கழக மாணவியும் அவரின் இளைய உடன்பிறப்பும் பரபரப்பான நிமிடங்களை எதிர்கொண்டனர். இச்சம்பவம் சனிக்கிழமை இரவு 9:30 மணி வாக்கில் தாமான் லெஜெண்டாவில் உள்ள பேரங்காடியின் கார் நிறுத்தும் இடத்தில் நிகழ்ந்தது. காருக்குள் ஏறுவதற்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக காத்திருந்த போது 50 வயது மதிக்கத்தக்க ஆடவர் அவர்களை நெருங்கியுள்ளார். கையில் கத்தியோடு அவர்களை நோக்கி அந்நபர் சம்பந்தமே இல்லாமல் கத்தியால் பாதிக்கப்பட்ட இருவரையும் பயத்தில் பேரங்காடிக்குள் ஓடினர். துரத்தி சென்ற ஆடவர் தவறி விழுந்ததில் சகோதரிகள் தப்பினர். நல்ல வேளையாக அவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. அலோர் கஜாவை சேர்ந்த சந்தேக நபர் சில மணி நேரங்களுக்கு பிறகு போலீசாரால் பிடிபட்டார். சாரா உதவி திட்டத்தில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் சேர்ப்பு 10,000 கடைகள் பங்கேற்பு. இன்று தொடங்கும் அனைவருக்குமான சுபங்கான் ரெஹமா அடிப்படை திட்டமான சாராவில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருக்கிறார். 22 மில்லியன் மலேசியர்களின் மை கார்டுகளுக்கு 100 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களை வாங்கும் திட்டத்தின் அண்மைய கால கட்டத்தில் சில்லறை விற்பனை துறையிலிருந்து அதிகரித்த பங்கேற்பும் இடம்பெறும் என அவர் கூறினார். இந்த ஆண்டு இறுதிக்குள் 10,000 சில்லறை விற்பனையாளர்கள் இந்த முயற்சியில் பங்கேற்பாளர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் அணுகல் திறன் பங்கேற்கும் சாரா விற்பனை நிலையங்களுக்கான அதிகபட்ச தூரத்தை தற்போதுள்ள 10 கிலோமீட்டரில் இருந்து 7 கிலோமீட்டருக்குள் குறைப்பதன் மூலம் மேம்படுத்தப்படும் என இன்று காலை பிரதமர் துறையின் தேசிய ஒற்றுமை அமைச்சரின் மாதாந்திர ஊழியர் கூட்டத்தில் பேசிய போது அன்வார் தெரிவித்தார். சாரா உதவி அரசாங்கத்தின் நிதி சீர்திருத்தங்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற சேமிப்பு மூலம் நிதி அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த சேமிப்புகளை அனைத்து மலேசியர்களின் நலனுக்காகவும் மறுபகிர்வு செய்யலாம் என்று அவர் கூறினார். தேசிய மிருக காட்சி சாலையின் புதிய ஈர்ப்பு அப்போ கரும்புலி. தேசிய விலங்கு கண்காட்சியில் காட்சி சாலையில் அப்போ என்று அழைக்கப்படும் 15 வயதுடைய ஆண் கரும்புலி தற்போது பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அதன் பருமனான உடலும் அழகான நடையும் சமூக ஊடகங்களில் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. சுமார் 80 கிலோகிராம் எடையுள்ள அப்போ மரங்களில் ஏறுதல் மற்றும் வெயிலில் அமர்ந்து பார்வையாளர்களை கவனித்தல் போன்ற கரும்புலிக்குரிய இயல்புகளை தொடர்ந்து காட்டி வருகிறது. தினமும் 2 கிலோகிராம் கோழி இறைச்சியும் 500 கிராம் மாமிசமும் வழங்கப்படுவதுடன் மருத்துவ பரிசோதனைகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. முன்பு தனியாக வாழ்ந்த அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு மெக் எனப்படும் பெண் கரும்புலியுடன் இணைக்கப்பட்டதன் பின்னர் அதன் உடல் சற்றே எடை குறைந்துள்ளதாக பராமரிப்பாளர்கள் தெரிவித்தனர். பார்வையாளர்கள் பலரும் அப்போவை நேரில் காண ஆர்வம் காட்டி வருகின்றனர். சமூக ஊடகங்களில் பார்ப்பதை விட நேரில் காணும் அனுபவம் முற்றிலும் வேறுபட்டதாகவும் அப்போவின் இயல்பான அசைவுகள் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களை சட்டப்பூர்வமாக்கும் நடவடிக்கைக்கு உதவ தயார். அமைச்சர் ஞாங்கூர் மிங் அறிவிப்பு. நாட்டில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களையும் சட்டப்பூர்வமாக்கும் நடவடிக்கைக்கு உதவ தயார் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சான KPKT அறிவித்துள்ளது. நில விவகாரம் மாநில அரசுகளின் அதிகாரங்களுக்கு கீழ் வருகிறது என்றாலும் நல்லிணக்க அடிப்படையில் ஊராட்சி மன்றங்கள் வாயிலாக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுடன் ஒத்துழைத்து உரிய தீர்வு காண தயாராக இருப்பதாக அமைச்சர் ஞாங்கூர் மிங் தெரிவித்தார். மசூதியோ தேவாலயமோ இந்து அல்லது சீன கோவிலோ எதுவாக இருந்தாலும் அவற்றின் கட்டுமானங்களுக்கு ஊராட்சி மன்றங்களின் அனுமதி தேவையாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சர்ச்சைக்குள்ளாகும் பெரும்பாலான வழிபாட்டு தலங்கள் இன்று நேற்றல்ல, மாறாக நூற்றாண்டுகளாக இயங்கி வருகின்றன. எனவே சுமூகமான முறையில் அவற்றை சட்டப்பூர்வமாக்குவதே உரிய தீர்வாக இருக்கும் என்றார் அவர். இந்த கட்டுமானங்கள் பொது அமைதியை கெடுக்கும் வண்ணம் இருக்கக்கூடாது, பாதுகாக்கப்பட்ட ஆற்று பகுதிகளை ஆக்கிரமிக்க கூடாது அல்லது சாலை போக்குவரத்து இடையூறாக இருக்கக்கூடாது என்பதே முக்கியம் என DAP தேசிய துணைத் தலைவருமான ஞாங்கூர் மிங் கூறினார். எந்த இனமோ சமயமாகவோ இருந்தாலும் சட்ட விதிகளை பின்பற்றாமல் வழிபாட்டு தலங்கள் கட்டுவதை அரசாங்கம் அனுமதிக்காது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறியிருந்தார்.
சட்டத்தை மீறி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஊராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அன்வார் சட்டத்தை மீறி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களை சுமூகமான முறையில் சுத்தப்படுத்த ஊராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் அதிகாரம் வழங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிரடியாக அறிவித்துள்ளார். தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் இன்று பேசிய அவர், வேண்டுமென்றே விதிமுறைகளை பின்பற்றாத வழிபாட்டு தலங்களை அரசாங்கம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது என்றார். எனவே அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் உள்ள பகுதிகளை சுத்தப்படுத்த ஊராட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடும் என அவர் ஒப்புக்கொண்டாலும் சட்ட அமலாக்கம் அரசாங்கத்தின் பொறுப்பு என சுட்டிக்காட்டினார். ஆனால் அதற்காக கோவில்களை இடிக்கும் பிரச்சாரங்களும் இயக்கங்களும் தவறானவை என்றும் அன்வார் எச்சரித்தார். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான எதிர்ப்பு பேரணி என கூறிக்கொண்டு சம்ரி வினோத் ஒருங்கிணைப்பில் கடந்த வாரம் சிலர் சோகோ பேரங்காடியின் முன் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர். செத்தியா ஆலாமில் வாடகை வீட்டில் அழுகிய நிலையில் மகள், காதலனின் சடலங்களை கண்டெடுத்த தந்தை. ஸ்லாங்கூர் செத்தியா அலாமில் வழக்கமாக அமைதியாக காணப்படும் ஜாலான் செத்தியா இன்டா குடியிருப்பு பகுதி 2 அழகிய சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் நேற்று பெரும் பரபரப்பானது. அங்குள்ள 2 மாடி வாடகை வீட்டொன்றில் 30 வயது மதிக்கத்தக்க காதல் ஜோடி இறந்து கிடந்ததை கடைசியில் அப்பெண்ணின் தந்தையை கண்டெடுத்தார். 2 வாரங்களாக மகளை கை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பல தடவை முயற்சித்தும் பலனளிக்காமல் போகவே வீட்டு வேலி வரை அவர் வந்து போயுள்ளார். ஆனால் அப்போதும் பதில் இல்லை. மகளின் காதலனும் கைபேசியை எடுக்கவில்லை. வீட்டுக்கு வெளியே அவர்களின் காலணிகள் கலையாமல் அப்படியே இருந்தன. ஒருவேளை இருவரும் எங்கேயோ ஓடிப்போய் விட்டார்களோ என்று நினைத்திருந்த தந்தைக்கு அந்த நேரமாக மகள் தங்கியிருந்த வாடகை வீட்டின் உரிமையாளர் கைபேசியில் அழைத்துள்ளார். சில மாதங்களாக வாடகை கட்டவில்லை, அழைத்தாலும் பதிலில்லை என அவர் புகார் கூறவே இருவரும் பாதுகாவலர் உதவியுடன் வீட்டுக்கு சென்று கதவை திறந்தனர். அப்போதே ஒருவித துர்நாற்றம் வீசிய நிலையில் கீழ் மாடியில் உள்ள அறையின் படுக்கையில் மகளின் உயிரற்ற உடலை கண்டு தந்தை அதிர்ந்து போனார். காதலன் தரையில் இறந்து கிடந்தார். அதன் பிறகே போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சடலங்கள் மீட்கப்பட்டன. 110 ஆண்டுகள் பந்திங் அருள்மிகு மகா மாரியம்மன் தேவஸ்தான திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம். பந்திங் தாய்கோவில் என்று அழைக்கப்படும் 110 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பந்திங் அருள்மிகு மகா மாரியம்மன் தேவஸ்தான திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் சுமார் 5000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். 1990ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கும்பாபிஷேகத்திற்கு பிறகு புதிய ஆலயத்தின் கட்டுமான பணி தொடங்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தற்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 10 லட்சம் ரிங்கிட் செலவில் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் 2வது கும்பாபிஷேகமாக இது அமைகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இம்முறை ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன் ஆகிய 2 தெய்வ சன்னிதானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதோடு நிரந்தரமாக புதிய யாகசாலை ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தின் சிறப்பு அம்சமாக ஆலயத்தின் கோபுரங்களில் உள்ள ஆலயத்தின் மேற்பகுதி முழுவதும் விலையுயர்ந்த தங்க நிற சாயம் பூசப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோலாலங்காட் வட்டாரத்தில் விலையுயர்ந்த தங்க நிற சாயம் பூசப்பட்டு உள்ள ஒரே ஆலயம் என்ற பெருமையும் இந்த ஆலயம் பெறுகிறது. தமிழகத்திலிருந்து வருகை புரிந்த 4 வேத விற்பனர்களுடன் இணைந்து உள்ளூரை சேர்ந்த 20 பேர்கள் கொண்ட அர்ச்சகர் குழுவினர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு பிரமுகர்களாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பராயுடு உட்பட மேலும் பலர் கலந்து கொண்டனர். கட்டுமான தளத்தில் தொழிலாளி உயிரிழப்பு. பினாங்கு மருத்துவமனை விரிவாக்க பணிகள் நிறுத்தம். ஜார்ஜ் டவுனில் உள்ள பினாங்கு பெரிய மருத்துவமனை விரிவாக்க திட்டத்தின் கட்டுமான பணி ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிமெண்ட் கலவை எந்திர ஓட்டுநர் கட்டுமான தள குழியில் விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து கட்டுமான பணிகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்த பினாங்கு மாநகர மன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையான டாஷ் சம்பவ இடத்தில் பாதுகாப்பு குறைபாடுகளை ஆராய்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தமது தரப்பு திருப்தி அடையும் வரை எந்த பணியும் தொடர அனுமதி இல்லை என மாநகர மேயர் ராஜேந்திரன் அந்தோணி தெரிவித்தார்.
பினாங்கு பெரிய மருத்துவமனையின் விரிவாக்க திட்டம் 14 மாடி கோபுரத்தை உள்ளடக்கியதாகும். இதில் 5 மாடிகள் வாகன நிறுத்தும் இடங்களாகும். 11 மாடிகளில் நிபுணத்துவ கிளினிக்குகளும், உச்சியில் உள்ள எஞ்சிய 5 மாடிகளில் நோயாளி வார்டுகளும் அமைக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டு தொடங்கிய இத்திட்டம் 2029 மே மாதம் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு கார்கள் மோதிக்கொண்ட விபத்து செராசில் சாலையில் 69 வயது ஆடவரை தாக்கிய நபர் கைது. செராஸ் 9வது மைல் பெகான் சன்டெக்ஸ் அருகே நிகழ்ந்த சிறிய சாலை விபத்தை தொடர்ந்து 69 வயது ஆடவரை தாக்கி அச்சுறுத்தியதாக கூறப்படும் 52 வயது நபர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்டவரான ஓய்வு பெற்றவர் நேற்று மாலை மணி 4:49க்கு புகார் அளித்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அப்பகுதியில் உள்ள போக்குவரத்து சமிக்ஞை விளக்கிற்கு அருகில் சந்தேக நபரால் தாக்கப்பட்டு குற்றவியல் ரீதியாக மிரட்டப்பட்ட பின்னர் தான் காயமடைந்ததாக புகார்தாரர் கூறியுள்ளார். புகார்தாரரின் வாகனத்திற்கும் சந்தேக நபரின் வாகனத்திற்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சிறிய மோதலிலிருந்து இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் நஸ்ரோன் சுட்டிக்காட்டினார். சந்தேக நபர் நேற்றிரவு மணி 11:30 மணியளவில் காஜாங்கில் கைது செய்யப்பட்டதோடு விசாரணைகளுக்கு உதவ 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பெர்ஜத்துவில் தீவிரமடையும் பிளவு, முஹிதின் இல்லத்தில் ஆதரவாளர்கள் கூட்டம், ஹம்சா ஒழுங்கு குழு விசாரணைக்கு அழைப்பு. பெர்ஜத்துவில் உட்பூசல் தீவிரமடைந்து வரும் நிலையில் கட்சி தலைவர் தான்சி முஹிதின் யாசின் தனது புகித் தாமான்சாரா இல்லத்தில் சிறப்பு சந்திப்பை நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ அஸ்மின் அலி, உதவி தலைவர்களான ரட்சி முகமது ஜிதின், அகமது ஃபைசல் அசுமு ஆகியோரும் அடங்குவர். இந்த சந்திப்பு ரமலான் விருந்தாக கூறப்பட்டாலும் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ ஹம்சா சைனுடின் மற்றும் அவரின் ஆதரவாளர்களை அங்கு காணவில்லை. அழைப்பில்லையா அல்லது அவர்கள் சொல்லவில்லையா என்பது தெரியவில்லை. இதற்கிடையில் கோத்தா செபுத்தே சட்டமன்ற உறுப்பினர் அஷ்ரப் முஸ்தாகிம் ஹம்சா இன்னும் கட்சியில் இருந்து நீக்கப்படவில்லை என விளக்கினார். ஆனால் அவர் கட்சியின் கட்டொழுங்கு குழுவின் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். 2025 பொது பேரவையை சீர்குலைக்க முயன்றதாகவும் கட்சி தலைமைக்கு எதிராக உறுப்பினர்களை தூண்டிவிட்டதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன. வரும் வியாழக்கிழமை அன்று ஹம்சாவுடன் சேர்ந்து சில தொகுதி தலைவர்கள் மற்றும் சபா பெர்ஜத்து தலைவர்களும் விசாரணைக்கு வரவுள்ளனர்.